அப்போ ஸ்டாலின் வந்து என்ன பார்க்குறாரு, ஒரு திமுகவுக்கு சார்பான ஒரு சூழல் இருக்குது, இந்த முறை நின்னா எல்லாரும் ஜெயிச்சிடலாம். அப்போ காங்கிரஸ் என்ன பிளான் பண்ணுங்கன்னா, கண்டிப்பாக ஜெயிச்சிருவோம், அப்போ வந்து முன்கூட்டியே ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டுருவோம், எங்களுக்கு 2 அமைச்சர் அப்படி இப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. இதையெல்லாம் புரிந்து கொள்ள முடியாமையா திமுகவோ முதலமைச்சரோ இருக்கிறாங்க? நீங்கள் இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருந்தால் அவங்க எவ்வளோ, தமிழ்நாடு அவங்க கையில் இருக்குது, காங்கிரஸுக்கு ஒன்றும் தமிழ்நாடு கையில் இல்லை. தமிழ்நாட்டில் இன்றைக்கி திமுக ஒரு நல்ல நிலையில் வருது, பெண்கள் மத்தியில் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்து ஓட்டெல்லாம் இன்றைக்கி திமுகவுக்கு வந்திருக்கு. எம்ஜிஆர் ஜெயலலிதாக்கென்றே சில சமூகங்கள் வாக்களிப்பாங்க, பெண்கள்லாம் மேக்ஸிமம் எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அந்த கான்செப்ட்லாம் அப்படியே மாறி இருக்கேன் இந்த நலத்திட்டங்கள் பல்வேறு விஷயங்களில். ஸோ கலைஞர் திமுக வேறு, ஸ்டாலின் திமுக வேறு. ஸ்டாலின் திமுகவில் எம்ஜிஆர் ஜெயலலிதா ஓட்டர்ஸும் இருக்கிறாங்க. அப்படி ஒரு நிலைக்கு அவங்க வந்துக்கிட்டு இருக்கிறப்ப சீண்டி பார்க்குற மாதிரி நாங்கள் இந்த நேரம் பார்த்து விஜய்கிட்ட போகிறோம் அப்படிங்கிறப்ப கோபம் வரும்ல. ஓகே, இன்னைக்கு பாஜக எதிர்த்து எல்லாரும் களம் கொடுக்கணும், இந்தியா கூட்டணியை வலுப்படுத்தணும்னு ஸ்டாலின் நினைக்கிறாரு, ராகுலை பிரதமராக அறிவிக்கிறாரு, பிரதமராக அவர் தான் வரணும்னு. நீங்கள் இங்கே வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களை முதலமைச்சராக விட மாட்டோம் நாங்கள், இல்லைன்னா நீங்கள் தோற்று போவீங்கன்னு மிரட்டி விளாண்டுட்டு இருக்கீங்க. இந்த நிலை வந்தால் வேறு வழி இல்லை. இல்லை, டெல்லி தலைமையே இந்த முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு சொல்ல வரீங்களா நீங்கள்? டெல்லி தலைமை திமுகவோடு இருக்க தான் விரும்புவாங்க. ஓகே, ஆனால் டெல்லி தலைமை ஒரு ப்ளே பண்ணுறாங்கன்னு சொன்னீங்களே இடையில. கண்டிப்பாக டெல்லி ப்ளே, இப்போ டெல்லியோட ஆதரவு இல்லாமல் இவ்வளோ பேச மாட்டாங்க. ஸோ இப்போ ராகுல் காந்தி ஒரு தமிழ்நாட்டுடைய பல்ஸ் தெரிஞ்சவர், ஒரு ஆன்டி பிஜேபி, அவரும் சேர்ந்து இந்த விளையாட்டை விளையாடுறாருங்கிறது தான் வேதனையான விஷயம்.